Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற டோபாலஜின்ற சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு செக்ஷன் Basis for a Topology and Topology Tau generated by the basis script B இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். First, what is a basis for a topology on a set X? போன வீடியோவில் நம்ம Xன்ற செட்டுக்கு டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ டோபாலஜிக்கு ஒரு பேசிஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். அதே செட்டு Xக்கு தான் டிஃபைன் பண்ண போகிறோம். டெஃபினிஷன்: if X is a set, a basis for a topology on X is a collection script B of subsets of X called basis elements such that number 1, for each x belongs to capital X, there is at least one basis element B containing X. Second point is, if X belongs to the intersection of two basis elements B1 and B2, then there is a basis element B3 containing X such that B3 contained in B1 intersection B2. இப்போ பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி அப்படின்றது ஒரு கலெக்ஷன் தான். நம்ம டோபாலஜி நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. டோபாலஜின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். அதே மாதிரி பேசிஸும் நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். டோபாலஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கெலாம் என்ன பேர் சொன்னோம்? ஓப்பன் செட்ஸு. இங்கே பேசிஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கெலாம் என்ன பேர் சொல்ல போகிறோம்னா பேசிஸ் எலமெண்ட்ஸ். டோபாலஜியில் நம்ம 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சொன்னோம். டோபாலஜியில் 3 கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் எம்டி செட்டு ஃபுல் செட்டும் அந்த செட்டுக்குள்ளரே வரணும். செகண்ட் கண்டிஷன் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் இஸ் ஆல்சோ இன் டவ். தேர்ட் கண்டிஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் இஸ் ஆல்சோ இன் டவ். டோபாலஜியில் 3 கண்டிஷன் சொன்ன மாதிரி பேசிஸ்க்கு நான் 2 கண்டிஷன் இங்கே கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பேசிஸ் எலமெண்ட்டாவது எக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது கேபிட்டல் எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மால் எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிஸ் எலமெண்ட்டாவது பேசிஸ்லேருந்து வரும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கிளியராக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். மெயினாக செகண்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பேசிஸ் எலமெண்ட்ஸ். பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்? இங்கே பேசிஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ். அப்போ 2 பேசிஸ் எலமெண்ட்ஸ் எடுத்து அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போடுறீங்க. B1க்கும் B2க்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா B1க்கும் B2க்கும் இன்டர்செக்ஷன் போட்டு வர்ற நடுவில் இருக்கிற இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தேர் எக்ஸிஸ்ட் அனதர் பேசிஸ் எலமெண்ட். அந்த B1க்கும் B2க்கும் நடுவில் இருக்கிற இன்டர்செக்ஷன் போர்ஷனில் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் ஒன்று B3ன்னு வரும். அந்த B3 இஸ் கண்டைன்ட் இன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பேசிஸ் எலமெண்ட்ஸ் B1 அண்ட் B2. இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். B1 தனியாக ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன், B2 தனியாக ஒரு சர்க்கிள். அது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல நடுவில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது பாருங்கள். அதுதான் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் B3. இந்த 3 பேசிஸ் எலமெண்ட்லேயும் எந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பேசிஸ் எலமெண்ட்டாவது எக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணுன்றது. செகண்ட் கண்டிஷன், எக்ஸ் வந்து 2 பேசிஸ் எலமெண்ட்டோட இன்டர்செக்ஷனில் இருந்ததுன்னா அந்த இன்டர்செக்ஷனுக்கு நடுவில் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட்டும் வரும், அதுலேயும் நம்மளுக்கு அந்த எக்ஸ் வரும் அப்படின்றது தான் செகண்ட் கண்டிஷன். ஸோ டோபாலஜியில் 3 கண்டிஷன் சொன்ன மாதிரி இங்கே பேசிஸில் 2 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். டோபாலஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் செட்டுன்னு சொல்கிற மாதிரி பேசிஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பேசிஸ் எலமெண்ட்ஸ். செகண்ட் பிக்சர் பாருங்கள். செகண்ட் பிக்சரில் நான் சர்க்கிளுக்கு பதில் அப்படியே ரெக்டாங்கிள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பேசிஸ் எலமெண்ட் B1 டேஷு, செகண்ட் பேசிஸ் எலமெண்ட்டு B2 டேஷு. இது ரெண்டுமே உங்களுக்கு இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல காமன் போர்ஷனில், அதாவது அந்த எக்ஸ் இருக்கிற காமன் போர்ஷனில் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் இன்னொரு ரெக்டாங்கிள் வரும். அந்த எலமெண்ட் கண்டிப்பாக எதுக்குள்ளார இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் நான், அந்த intersection of two base elements B1 dash and B2 dash. So this is a definition for a basis for a topology. நம்ம எக்ஸ்ன்ற செட்டுக்கு தான் நம்ம வந்து டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோம், அந்த டோபாலஜிக்கு பேசிஸ் டிஃபைன் பண்ணுறோம். மொத்தத்தில் டோபாலஜியும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான், பேசிஸும்
collection of subsets of X தான். பட் டோபாலஜிக்கு ஒரு 3 கண்டிஷன் சொல்கிற மாதிரி பேசிஸ்க்கு 2 கண்டிஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ பேசிஸை வச்சு நம்ம டோபாலஜி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம நார்மலாக டோபாலஜி அப்படின்றது என்ன சொன்னோம்? டோபாலஜிக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஓப்பன் செட்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு 3 கண்டிஷன், எம்டி செட்டு, ஃபுல் செட் இருக்கிறது, யூனியன் இருக்கிறது, இன்டர்செக்ஷன் இருக்கிறதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே பேசிஸை நான் வச்சு அதை வச்சு டோபாலஜி நான் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இங்கே பார்க்கலாம். டோபாலஜி tau generated by the basis script b. இங்கே டவுக்கு நம்ம இந்த சிம்பிள் சொல்கிற மாதிரி பேசிஸ்க்கு ஸ்கிரிப்ட் லெட்டர் b நான் யூஸ் பண்ணுறேன் நோட்டேஷன். இங்கே வந்து if script b satisfies above 2 conditions, basis script bன்றது பேசிஸ்ன்றதுனால நான் முன்னாடி சொன்ன அந்த டெஃபினிஷனில் இருக்கிற 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற பேசிஸ்க்கு என்னால் டோபாலஜி ஜெனரேட் பண்ண முடியும். அப்போ டோபாலஜி tau generated by this basis script b as follows. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பியை வச்சு டோபாலஜி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக டோபாலஜியில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்ன எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்? ஓப்பன் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பேசிஸை வச்சு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் வர்றதும் நம்மளுக்கு ஓப்பன் செட்டாக தான் கலெக்ட் பண்ணோம். பட் அந்த ஓப்பன் செட்டு டைரெக்டாக எலமெண்ட் ஆஃப் டவ்வாக இல்லாமல் பேசிஸில் இருக்க எலமெண்ட்ஸை வச்சு ரிலேட் பண்ணி வரணும். அதுதான் இங்கே நெக்ஸ்ட் டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்குது, ப்ளூவில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது. A subset u of x is said to be open in x, that is open setனாலே எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? எலமெண்ட் ஆஃப் டவ். எலமெண்ட் ஆஃப் டவ்னா என்ன அர்த்தம்? டோபாலஜிக்குள்ளார எந்த எலமெண்ட் கலெக்ட் ஆனாலும் அது பேர் வந்து ஓப்பன் செட்டு. இங்கே வந்து பேசிஸை வச்சு சொல்கிறதுனால பேசிஸும் ரிலேட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் ஓப்பன் செட்டோட டெஃபினேஷன். ஸோ a subset u of x is said to be open in x if for each x belongs to u there exists a basis element b belongs to script b such that x belongs to b and b is contained in u. அப்போ ஒரு எக்ஸ்ன்ற பாயிண்ட்டும் நம்மளுக்கு யூவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு பேசிஸ் எலமெண்ட் b எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் அந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்டுக்குள்ளே இது எல்லாமே நம்மளுக்கு அந்த யூன்ற செட்டுக்குள்ளே வந்துடும். எக்ஸ் பிலாங்ஸ் டு b இஸ் கண்டைன்டு இன் u. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த u is said to be open. இது பேசிஸை வச்சு சொல்கிற ஓப்பன் செட்டோட டெஃபினேஷன். பேசிஸை வச்சு சொல்கிற ஓப்பன் செட்டோட டெஃபினேஷன் நம்மளுக்கு எப்படி சொல்லலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு b இஸ் கண்டைன்டு இன் u. அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்மால் எக்ஸ்ன்றது பாயிண்ட் இன் எக்ஸ் belongs to the basis element is contained in uன்ற open set. அது அப்போ தான் வந்து அந்த யூவை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பின்றதை எப்படி கலெக்ட் பண்ணலான்னா போன தடவை நம்ம சொன்ன மாதிரியே தான் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் யூன்ற சப்செட்ஸ். அந்த யூ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இதை இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜியை நம்ம எழுதிடலாம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிஸ் எலமெண்ட்டுமே எதோட எலமெண்ட்டாக இருக்கும்? டோபாலஜியோட எலமெண்ட்டாக இருக்கும். டோபாலஜியில் இருக்கிறதெல்லாம் என்ன எலமெண்ட்டு? ஓப்பன் செட்ஸு. அப்போ ஒவ்வொரு பேசிஸ் எலமெண்ட்டும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஓப்பன் செட்டாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன கிளியராக நம்ம ஓப்பன் செட்ஸோட டெஃபினேஷன் 2 சொல்லிட்டேன் நான். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி டோபாலஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் பேர் என்ன செட்டு? ஓப்பன் செட்டு. இப்போ டோபாலஜி generated by the basis வச்சு சொல்கிற ஓப்பன் செட்டுக்கு x belongs to b is contained in uன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த u நம்மளுக்கு ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம். அப்போ ஓப்பன் செட்டுக்கு 2 விதமான டெஃபினேஷன். சிம்பிளான டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா தி மெம்பர்ஸ் ஆஃப் தி டோபாலஜி டவ் ஆர் கால்ட் ஓப்பன் செட்ஸ். டோபாலஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் பேர் வந்து ஓப்பன் செட்ஸ். இது சிம்பிளான டெஃபினேஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். இப்போ பேசிஸை வச்சு நான் ஜென்ரேட் பண்ண டோபாலஜி. இப்போ இந்த டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ் பி அதில் வர்ற ஓப்பன் செட்டை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். இங்கேயும் யூன்ற நேம் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ யூ இஸ் செட் டு பி ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பேசிஸ் எலமெண்ட் பி வரும். அந்த பி வந்து கண்டிப்பாக எதுக்குள்ளே வரணும்? நான் சொல்கிற ஓப்பன் செட்டுக்குள்ளே வரணும். அப்போ பி இஸ் கண்டைன்ட் இன் யூ. அப்போ இனிமேட்டுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டோபாலஜிக்குள்ளே இருக்கிற எல்லா செட்டுக்கும் பேர் வந்து ஓப்பன் செட்ஸு. செகண்ட் கண்டிஷன் ஓப்பன் செட்டுக்கே எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு த பேசிஸ் எலமெண்ட் இஸ் கண்டைன்ட் இன் த
யூன்ற ஓப்பன் செட். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூனாக்க யூ இஸ் செட் டு பி ஓப்பன் செட். யூன்ற ஓப்பன் செட்டுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பேசிஸ் எலமெண்ட்டாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா யூன்ற செட்டை என்னன்னு சொல்லிடலாம், ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடலாம். அது கண்டிப்பாக டோபாலஜிக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரு பேசிஸ் எலமெண்ட்டு நம்மளுக்கு டோபாலஜியில் இருக்கிறதுனால ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் நம்மளுக்கு ஓப்பன் செட் தான். ஸோ நோட் தட் ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அன் எலமெண்ட் ஆஃப் தி டோபாலஜி tau. ஸோ ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் அன் ஓப்பன் செட். நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், let script B be the collection of all circular regions. Circular regionsனால் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா interiors of circlesஸாக எடுத்துக்கிறோம். சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். எதுலனா in the plane. இப்போ script B be the collection of all circular regions in the plane, then script B satisfies both conditions for a basis. இந்த பேசிஸோட ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சர்க்குலர் ரீஜன்ஸாக நான் எடுத்துக்கிறேன். இந்த பிளேனோட சர்க்குலர் ரீஜன்ஸாக எடுத்துக்கிறேன். இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், B1ன்றது ஒரு சர்க்குலர் ரீஜன், B2ன்றது ஒரு சர்க்குலர் ரீஜன். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்செக்ஷன் போர்ஷனில் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, B3ன்றது. ஸோ எப்படி எழுதலாம், தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் B3 is contained in the intersection of B1 and B2. அப்போ ரெண்டாவது கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த எக்ஸுன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேசிஸ் எலமெண்ட்லையுமே கலெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட் என்ன, ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்லேருந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட்லையாவது அந்த எக்ஸுன்ற பாயிண்ட்டு வந்திருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, எக்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில், ரெண்டு பேசிஸ் எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருந்ததுன்னா இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த பேஸ் எலமெண்ட்டும் அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே வந்துரும்னு அர்த்தம். இங்கேயும் செகண்ட் கண்டிஷன். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா B1லேயும் இருக்குது, B2லேயும் இருக்குது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு B1 இன்டர்செக்ஷன் B2. there exists third basis element B3. B3 is also containing X. இந்த B3 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B1க்கும் B2க்கும் நடுவில் இருக்கிற இன்டர்செக்ஷன் போர்ஷனில் இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் B3 இஸ் கண்டைன்ட் இன், B3 எங்கே இருக்குது, B1க்கும் B2க்கும் நடுவில். அப்போ B1 இன்டர்செக்ஷன் B2. ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் பியில் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சர்க்குலர் ரீஜன்ஸாக கலெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேசிஸோட ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம், பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜிக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொன்னோம், ஸ்கிரிப்ட் பின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சர்க்குலர் ரீஜன்ஸாக பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பி டேஷ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் பி டேஷ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெக்டாங்குலர் ரீஜன்ஸ், இன்டீரியர்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ரெக்டாங்கிள்ஸோட இன்டீரியர் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த பிளேன். முன்னாடி சொன்னது சர்க்குலர் ரீஜன்ஸ், இப்போ சொல்கிறது ரெக்டாங்குலர் ரீஜன்ஸ். வேர் த ரெக்டாங்கிள்ஸ் ஹாவ் சைட்ஸ் parallel to the coordinate axis, then script b dash is also satisfy both the conditions for a basis. எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிஸ் எலமெண்ட் B1 டேஷ்னு எடுத்துட்டிங்கன்னா, செகண்ட் பேசிஸ் எலமெண்ட் B2 டேஷ்னு எடுத்துட்டிங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த எக்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், B1 டேஷுக்கும் B2 டேஷுக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன், அதாவது இன்டர்செக்ஷன் போர்ஷன். அப்போ இன்டர்செக்ஷன் போர்ஷனுக்குள்ளார இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா அதுதான் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் B3 டேஷ். ஸோ கண்டிப்பாக எக்ஸ் பிலாங்ஸ் டு தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் B3 டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் B1 டேஷ் இன்டர்செக்ஷன் B2 டேஷ். அப்போ ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு ட்ரிவியல் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸாக இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பேசிஸ் எலமெண்ட்லையாவது அந்த பாயிண்ட் எக்ஸ் இருக்கணும். இங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் போர்ஷன்லேயே வந்துடுச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு பேசிஸ் எலமெண்ட்டில் இருந்தால் கூட போதுன்றதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால் நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்டை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பேஸ் எலமெண்ட்ஸ் B1 டேஷ் அண்ட் B2 டேஷ் அப்படின்னா there exists third basis element B3 dash containing X such that X belongs to B3 dash என்ற third rectangle அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே வரணும். that is contained in B1 dash and in B2. Example 3,
Let X be a set and the collection of all one-point subsets of X. One-point subsets of X na singleton sets collect பண்றோம். Is a basis for the discrete topology. Discrete topology நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கோம். Discrete topology ன்றது collection of all possible subsets of X. அதில் நம்ம ஒரு particular collection singleton subsets collect பண்ணிங்கனாக்க அது வந்து is a basis for the discrete topology on X. அது எப்படி எழுதலான்றதை நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். script b double dash ஏற்கனவே script b dash அப்படின்றத நம்ம நோட்டேஷன் யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே வந்து script b double dash is equal to singleton set X for every X belongs to X. Then script b double dash is a basis for the discrete topology on X. இது third example. அப்போ ஒரு செட் ஒரு கலெக்ஷனில் ஒன் பாயிண்ட் செட்ஸாக கலெக்ட் பண்ணோம்னாக்கா அதுவும் நம்மளுக்கு பேசிஸாக இருக்கும். பர்டிகுலர் பேசிஸ் ஃபார் த டிஸ்க்ரீட் டோபாலஜி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. The collection script B is equal to collection of all open intervals in R. ஓப்பன் இன்டர்வல்ஸ் எப்படி எழுதலாம்? ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு A, B அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதான் ஓப்பன் இன்டர்வல்ஸ். In R where A is less than B of open intervals is a basis on R. Real lineல இருக்கிற basis அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க collection of all open intervals collect பண்ணி வர்றது தான். So these are all the examples for basis for a topology. First example என்ன சொன்னோம்? Collection of all circular regions. Second example collection of all rectangular regions. Third example collection of all singleton sets. Fourth example collection of all open intervals. இது எல்லாமே நம்மளுக்கு basis for a topologyக்கான examples. Next lemma 1 பார்க்கலாம். Let X be a set. Let script B be a basis for a topology tau on X. Then tau equals the collection of all unions of elements of script B. இந்த லெம்மாவில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற எனி செட்டுக்கு எக்ஸு ஒரு டோபாலஜி நம்ம டவ் கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸுன்ற செட்டுக்கே பேஸஸும் நம்ம கண்டுபிடிக்கலான்னு இப்போ தான் சொல்லியிருக்கேன். அப்போ ரிலேஷன் பிட்வீன் அந்த டோபாலஜி அப்புறம் இந்த பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ லெட் எக்ஸ் பி எ செட் ஸ்கிரிப்ட் பி பி எ பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி டவ் ஆன் எக்ஸ். தென் tau equals the collection of all unions of elements of script B. இதான் ப்ரூவ் பண்ணோம். தென்னுக்கு அப்புறம் நம்ம வர்றது எல்லாமே ப்ரூவ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நோட்டேஷன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே செட்ஸு, ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே எலமெண்ட்ஸு. அண்ட் டவுன்றது அந்த சிம்பிள் டோபாலஜிக்கு, ஸ்கிரிப்ட் பி வந்து பேசிஸ்க்கு சொல்கிறோம். ஸ்கிரிப்ட் பிக்கு பதில் கேபிட்டல் பியை போட்டோன்னாக்க பேசிஸ் எலமெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ப்ரூஃபுக்கு போகலாம். let x be a set, script bன்றது basis for the topology tau on xன்றதை கொடுத்துட்டாங்க. தென் அப்புறம் வரதான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் to prove that tau equals the collection of all unions of elements of script B. அப்போ that is to prove that அந்த கலெக்ஷனுக்கு நான் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டிருக்கேன். யூனியனுக்கு யூனியன் சிம்பிள் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பிக்கு ஸ்கிரிப்ட் பின்றது பேசிஸு, கேபிட்டல் பின்றது பேசிஸ் எலமெண்ட்டு. அப்போ யூனியன் சிம்பிள் போட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பிக்கு கேபிட்டல் பி வேர் பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி. அப்போ டு ப்ரூவ் தட் டவ் ஈக்குவல்ஸ் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்கு நடுவில் யூனியன் ஆஃப் ஆல் பி வேர் பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி. அப்போ கிவன் ஏ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பின்னு பார்த்தீங்கன்னா பின்றது ஸ்கிரிப்ட் பின்றது பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. அதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்ன எலமெண்ட்ஸு? பேசிஸ் எலமெண்ட்ஸு. ஸோ ஒரு பேஸ் எலமெண்ட்டும் ஸ்கிரிப்ட் பியில் இருக்கும். நம்ம இப்போ தான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் ஓப்பன், கண்டிப்பாக டோபாலஜிக்குள்ளார வருன்றது. ஸோ அதுக்கு யூனியன் எடுத்திங்கனாலும் டோபாலஜிக்குள்ளார வந்துடும். அப்போ ஒரு பேஸ் எலமெண்ட்டும் ஓப்பன் செட்டாக இருக்கிறது எல்லாமே டோபாலஜியில் வரும். அப்படின்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் நம்மளுக்கு டோபாலஜிக்குள்ளார இருக்கும். அப்போ எல்லா பேசிஸ் எலமெண்ட்டுக்கும் யூனியன் போட்டிங்கனாலும் நம்மளுக்கு அந்த டோபாலஜிக்குள்ளார வந்துடும். ஸோ யூனியன் ஆஃப் பி இஸ் கண்டைன்ட் இன் டவ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இதோட ரிவர்ஸ் ரிசல்ட்டை ரெண்டாவதாக ப்ரூவ் பண்ணிட்டோம்னா டவ் ஈக்குவல்ஸ் யூனியன் ஆஃப் பின்றதை சொல்லிடலாம்.
Next, reverse part of the result 1 அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு கான்வர்ஸ்லி given that u belongs to tau அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டவுன்றது டோபாலஜின்றது தெரியும். டோபாலஜிக்குள்ளார u வந்துடுச்சு. டோபாலஜிக்குள்ளார எந்த எலிமெண்ட் வந்தாலும் அது பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஓப்பன் செட்டுன்றது சொல்லியிருக்கோம். ஸோ u is an ஓப்பன் செட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ யூன்றது ஓப்பன் செட் அப்படின்றதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும். யூன்றது டோபாலஜியில் வந்துச்சுனாலே அது பேர் ஓப்பன் செட்டுன்றது ஒரு டெஃபினேஷன். இன்னொரு டெஃபினேஷன் எதை பேஸ் பண்ணி சொன்னோம், பேசிஸ் எலமெண்ட் வச்சு சொன்னோம். ஸோ பேசிஸ் எலமெண்ட் வச்சு வர்ற டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, choose for each x belongs to b an element bx of b such that x belongs to bx is contained in u. இப்போ x belongs to basis element is contained in அந்த யூன்ற ஓப்பன் செட்டுக்குள்ளே வந்ததுன்னா இது ஒரு ஓப்பன் செட்டு டெஃபினேஷன். ஸோ யூன்றது டோபாலஜிக்குள்ளே கலெக்ட் ஆகிட்டாலே அது பேர் ஓப்பன் செட்டு. அப்படி இல்லைன்னா எக்ஸு இருக்கிற மாதிரி பேசிஸ் எலமெண்ட், அந்த பேஸ் எலமெண்ட் அந்த யூக்குள்ளார வந்துச்சுன்னா அந்த யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ் ஓப்பன் செட்டுன்றதை சொல்லலாம். அப்போ ரெண்டு விதமான ஓப்பன் செட் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இந்த கேஸில் let us take u is equal to union of b belongs to script bன்னு எடுத்துட்டிங்கன்னா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனை பாருங்கள், x belongs to ஒரு bx is contained in u. x belongs to ஒரு bx is contained in uன்றது union of basis elements எல்லாத்தையும் போடுறது. அப்போ ஒரு bx is contained in union of all bxன்னு போட்டிங்கன்னா இப்போ கண்டிப்பாக எந்த கண்டிஷனும் அதில் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ let us take u is equal to union of all basis element b belongs to script b. அப்படி எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும். ஏற்கனவே ஒரு ரிசல்ட் நம்ம சொல்லியிருக்கோம். From 1 and 2 we conclude that tau equals a collection of all unions of elements of script b. அதாவது டவுன்ற டோபாலஜிக்கும் பேசிஸை வச்சு வர்ற டோபாலஜியும் ரெண்டுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல்ன்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த லெம்மா இதோட ப்ரூவ் ஆயிடுச்சு. Next, lemma 2. Let X be a topological space. Suppose that script C is a collection of open sets of X such that for each open set U of X and each X in U, there is an element C of script C such that X belongs to C is contained in U. எக்ஸ்ன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் சின்ற கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸுன்ற ஒரு டெஃபினிஷன். இதுக்கப்புறம் தென் ஸ்கிரிப்ட் சி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஸ்கிரிப்ட் சின்றது பேசிஸாக இருந்துச்சுன்னா அதை வச்சு வர்ற டோபாலஜியும் எக்ஸுக்கு சாதாரணமாக கண்டுபிடிக்கிற டோபாலஜியும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதான் தென் ஸ்கிரிப்ட் சி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸுன்றதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த லெம்மாவை பார்த்திங்கன்னா ரெண்டு கேஸாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்கிரிப்ட் சின்றது பேசிஸ் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது கேஸில் ஸ்கிரிப்ட் சின்ற பேசிஸை வச்சு வர்ற டோபாலஜியும் எக்ஸுக்கு சாதாரணமாக கண்டுபிடிக்கிற டோபாலஜி ரெண்டுமே ஈக்குவல்ன்றதை சொல்லணும். அப்போ ரெண்டு பார்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொன்னேன், ஸ்கிரிப்ட் சின்றது பேசிஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் ப்ரூவ் தட் ஸ்கிரிப்ட் சி இஸ் அ பேசிஸ். பேசிஸ்க்கு நான் ஏற்கனவே ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன உங்களுக்கு, given that small x belongs to capital X, x is an open set, ஏன்னா ஃபுல் செட்டுன்றதுனால ஓப்பன் செட், there is by hypothesis an element C of script C such that x belongs to C is contained in X. இந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த கண்டிஷன் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுதான் மெயின் கண்டிஷன். டு செக் த செகண்ட் கண்டிஷன் ஃபார் எ பேசிஸ். செகண்ட் கண்டிஷன் பேசிஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் வந்து ரெண்டு பேசிஸ் எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட், அந்த தேர்ட் பேஸ் எலமெண்ட் அந்த நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் போர்ஷனில் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கும். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு C1 இன்டர்செக்ஷன் C2 வேர் C1 and C2 ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் C. ஸோ C1 and intersection C2 are is open because உங்களுக்கு C1 தனியாக ஓப்பன், C2 தனியாக ஓப்பன். ஸோ இன்டர்செக்ஷன் போட்டு வர்றது நம்மளுக்கு ஓப்பன் செட்டு தான். ஸோ இது அந்த பேசிஸோட டெஃபினேஷனே தான் இங்கே நம்ம இந்த லெமோவில் ப்ரூவ் பண்ணுறது. பேசிஸில் ஸ்கிரிப்ட் B யூஸ் பண்ணோம், B1 B2 B3 சொன்னோம். இங்கே வந்து அப்படியே ஸ்கிரிப்ட் C சொல்கிறீங்க, அப்படியே C1 C2 C3 சொல்கிறோம். So by hypothesis there exists a third basis element C3 of script C such that x belongs to C3 is contained in C1 intersection C2. So second condition நம்மளுக்கு satisfy ஆயிடுச்சு. Therefore script C is a basis.
இந்த பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜியோட டெஃபினிஷனில் இருக்கிற 2 கண்டிஷனை அப்படியே கொடுத்துருக்கோம். அங்கே ஸ்கிரிப்ட் பீன்ற பேசிஸ் நோட்டேஷன்றதுனால அப்படியே அதே டெஃபினிஷனில் இருக்கிறது இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கூட ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே ஸ்கிரிப்ட் சியில் C1 C2 சிம்பிளை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் பார்ட்டு ஸ்கிரிப்ட் சீன்றது பேசிஸான்றது ஃபஸ்ட் பார்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. அந்த ஸ்கிரிப்ட் சீன்ற பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜியும் எக்ஸுக்கு சாதாரணமாக கிடைக்கிற டோபாலஜியும் சேம்ன்றது சொல்லணும். அதுதான் வந்து தென் டு ப்ரூவ் த ஸ்கிரிப்ட் சி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ். Next, to prove that script C is a basis for a topology on X. அதாவது டவுன்றது எக்ஸுக்கு கிடைக்கிற சாதாரண டோபாலஜி. அதாவது tau be the collection of all open sets of X. tau dashன்றது டோபாலஜி generated by the basis script C. இங்கே பேசிஸ்ன்றது script Cல சொல்கிறோம். ஸோ டவுன்றது சாதா டோபாலஜி, tau dashன்றது டோபாலஜி generated by the basis. இப்போ 2 டோபாலஜி வந்துருச்சு. இந்த 2 டோபாலஜி ஈக்குவல்னு சொல்லிட்டிங்கனாக்க ஸ்கிரிப்ட் C is a basis for a topology அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ tau equals tau dash அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். டு ப்ரூவ் தட் tau equal to tau dash, that is to prove that 2 இன்க்ளூஷனும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். tau விட tau dash பெருசாக இருக்குது, tau dash விட tau பெருசாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். that is to prove that tau is contained in tau dash and tau dash is contained in tau. அதாவது நம்ம பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு கம்பேர் பண்ணுறத நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். கம்பேரிசன் ஆஃப் டோபாலஜிஸில் ஃபைனர் தேன் கொயாசர் தேன். பெருசாக இருக்குது அப்படின்றது ஃபைனர் தேன், சின்னதாக இருக்குன்றது கொயாசர் தேன் அப்படின்ற வேர்டு. அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா tau is contained in tau dash. அதாவது tau is கொயாசர் தேன் tau dash. அதாவது tau dash is ஃபைனர் தேன் tauன்றது தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ டவுவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து tau dashல இருக்குன்னு சொல்லிட்டோம்னா tau is contained in tau dashன்றது வந்துடும். அப்போ if x belongs to u and let u belongs to tau, then to prove that u belongs to tau dash. இப்போ u belongs to tauன்றது தான் நம்ம எடுத்திருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? u belongs to tau dash. அப்போ u belongs to tauன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அந்த கண்டிஷன்லேருந்து ப்ரூஃபை கொண்டு போகலாம். u belongs to tau அப்படின்னா u belongs to the topology ன்னு அர்த்தம். u belongs to the topology அப்படின்னா u வந்து டோபாலஜிக்குள்ளார வந்துருச்சுன்னு அர்த்தம். டோபாலஜிக்குள்ளார வந்துச்சுனாலே அது பேர் என்னென்னு வந்துடும்? ஓப்பன் செட். அப்போ u is an ஓப்பன் செட். யூன்றது ஓப்பன் செட் அப்படின்னா இப்போ தான் பேசிஸை வச்சு ஒரு ஓப்பன் செட் டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். x belongs to c is contained in யூன்ற டெஃபினேஷன். இப்போ இந்த லெமாவில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இது x belongs to c is contained in u, வேர் cன்றது பேசிஸில் இருக்கிற எலமெண்ட்டு அண்ட் எக்ஸுன்றது அதோட எலமெண்ட்டு, யூன்றது இப்போ நம்ம சொல்கிற ஓப்பன் செட். ஸோ யூன்ற ஓப்பன் செட்டுக்கான பேசிஸை வச்சு வர்ற ஓப்பன் செட் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு சி இஸ் கண்டைன்ட் இன் யூ. அப்போ பேசிஸை வச்சு வர்ற ஓப்பன் செட் டெஃபினேஷன் என்னால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ பிலாங்ஸ் டு த டோபாலஜி tau dash generated by the basis script C ன்னு சொல்லிடலாம். இப்போ டோபாலஜி ஜென்ரேட்டட் பை த ஸ்கிரிப்ட் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ பிலாங்ஸ் டு த கலெக்ஷன் tau dash அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ என்ன எடுத்துகிட்டு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? யூ பிலாங்ஸ் டு டவுன்னு எடுத்துகிட்டு யூ பிலாங்ஸ் டு tau dashன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ therefore if u belongs to tau then u belongs to tau dash. So tau is contained in tau dash, அதாவது tau dash is finer than tau. This is the first result. இதே மாதிரி இதோட ரிவர்ஸ் பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா டவுவும் tau dashம் ஈக்குவல்ன்றதை சொல்லிடலாம். முன்னாடி சொன்ன அந்த ரிசல்ட்டோட ரிவர்ஸ் பார்ட்டு ப்ரூவ் பண்ணோம். அதாவது கான்வர்ஸ்லி டு ப்ரூவ் தட் tau dash is contained in tau, that is to prove that tau is finer than tau dash அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? tau dash is contained in tau அப்படின்னா tau dashலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு டவுக்குள்ளார இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு ரைட் சைடில் அந்த எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா இந்த ரிசல்ட்டு கிளியராக வந்துடும் உங்களுக்கு. if w belongs to tau dash then to prove that w belongs to tau. இப்போ if w belongs to tau dashனா என்ன அர்த்தம்? tau dashன்றது டோபாலஜி generated by the basis script C. So w belongs to the topology generated by the basis script C. அப்போ wன்றது சியை வச்சு வர்ற டோபாலஜிக்குள்ளார வந்திருக்கு. சின்றது பேசிஸில் இருக்கிறதெல்லாம் என்ன எலமெண்ட்டாக இருக்கும்? பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கும். அப்போ பேசிஸ் எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு யூனியன் போட்டு வர்றதும் நம்மளுக்கு அதே பேசிஸ்குள்ளார கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ w ஈக்குவல் டு தி union of elements of script C,
by above lemma. போன லெம்மாவில் நம்ம இந்த தான் பார்த்துருக்கோம். ஸோ the union of elements of script C is also in tau. ஏன்னாக்க ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் ஓப்பன். அப்போ எல்லா பேஸ் எலமெண்ட்டும் யூனியன் போட்டு வர்றது நம்மளுக்கு ஓப்பன். எந்த ஓப்பன் செட்டுனாலும் நம்மளுக்கு எதில் வந்துடும், டோபாலஜிக்குள்ளார வந்துடும். ஸோ the union of elements of script C is also in tau. ஸோ Wன்றது நம்மளுக்கு யூனியன் எடுத்திருக்கோம். ஸோ Wன்றது belongs to tau. So therefore if W belongs to tau dash, then W belongs to tau ன்னு சொல்லிட்டதுனால tau dash is contained in tau, that is tau dash is contained in tau. From 1 and 2 we conclude that tau is equal to tau dash. First என்ன சொன்னோம்னாக்க tau dash is finer than tau. செகண்டில் tau is finer than tau dash ன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுத்தையும் கன்க்ளூட் பண்ணும்போது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். tau equal to tau dash. tauன்றது சாதா டோபாலஜி, tau dashன்றது டோபாலஜி ஜெனரேட்டட் பை த பேசிஸ். அப்போ ரெண்டு டோபாலஜி நம்மளுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா script C is a basis for a topology on the set X ன்னு சொல்லிடலாம். ஸோ இதோட இந்த ப்ரூஃபு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு லெம்மா 3 பார்க்கலாம். Let script B and script B dash be basis for the topologies tau and tau dash respectively on X. Then the following are equivalent. Number 1, tau dash is finer than tau. Second one, for each x belongs to X and each basis element B contained in script B containing X, there is a basis element B dash belongs to script B dash such that X belongs to B dash is contained in B. இப்போ இதில் நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுன்றதுனால ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இம்ப்ளைஸ் செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டுத்தையும் நம்ம ரிவர்ஸ்லையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்னா அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இம்ப்ளைஸ் செகண்ட் கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, let us assume that first condition to prove that second condition. அதாவது let us assume that first condition tau dash is finer than tau ன்னு எடுத்துட்டு to prove that second condition, the for each x belongs to X and each basis element B belongs to script B containing X, there is a basis element B dash belongs to script B dash such that X belongs to B dash is contained in B. இதில் இருக்கிற பியூட்டி பார்த்தீங்கன்னா tau dash பெருசாக இருக்குது, பட் பேசிஸ் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Bன்றது பெருசாக இருக்கும். அதாவது எக்ஸுன்ற செட்டுக்கே பீன்றது ஒரு பேசிஸு, பி டேஷ்ன்றது ஒரு பேசிஸு. பியை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி டவு, பி டேஷை வச்சு வர்ற டோபாலஜி டவு டேஷ். இப்போ ரெண்டு பேசிஸ் அண்ட் ரெண்டு டோபாலஜி இருக்குது. இப்போ இதற்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் டோபாலஜி ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. டோபாலஜியில் டவு டேஷ் பெருசாக இருக்கும், ஆனால் பேசிஸில் பார்த்தீங்கன்னா பி பெருசாக இருக்கும். அதாவது டவுவில் இருக்கிற பேசிஸ் பெருசாக இருக்குன்ற மாதிரி கண்டிஷன். திஸ் இஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் லெம்மா. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் பின்னாடி ஒரு பிக்சரில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லெம்மாவை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். given that tau dash is finer than tau, so tau is contained in tau dash அப்படின்றது நம்மளுக்கு கிளியர் ஐடியா. ஸோ டவுவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே எங்கே இருக்கும், டவு டேஷ்குள்ளார வந்துடும். ஸோ given x belongs to X and B belongs to script B, X belongs to B இருந்ததுனாக்க B எல்லாமே டோபாலஜிக்குள்ளார வந்துடும். ஏன்னா ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் நம்மளுக்கு ஓப்பன்றதுனால ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் டோபாலஜிக்குள்ளார வந்துடும். ஏன்னா டோபாலஜியில் எதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஓப்பன் செட்டு. ஸோ ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் ஓப்பனுன்றதுனால ஒரு பேஸ் எலமெண்ட்டு பியும் நம்மளுக்கு டோபாலஜிக்குள்ளார வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். X belongs to B, B belongs to tau, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கனாக்க and tau is contained in tau dash அப்படின்னு கம்பைன் பண்ணிங்கன்னா B belongs to tau dash அப்படின்னு வந்துடும். Bன்றது டோபாலஜி டவோட பேசிஸ், tau dashன்றது இன்னொரு B டேஷோட பேசிஸை வச்சு வர்ற டோபாலஜி tau dash. ஸோ Bன்றது எங்கே வந்துருச்சு, tau dashல வந்துருச்சு. இப்போ பீன்றது டவு டேஷில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பீன்றது ஓப்பன் செட் இன் டவு டேஷ். அப்போ பி இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டவு டேஷ். ஸோ டவு டேஷ் இஸ் ஜென்ரேட்டட் பை பி டேஷ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ கண்டிஷன் போடுவோம் இல்லையா, இங்கே வந்து அந்த யூக்கு பதில் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், பி போட்டிருக்கோம். அப்படி போட்டிங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் யூ இருக்கிற இடத்துல பி போட்டுக்கிறோம். யூன்றது ஓப்பன் செட்டாக இருந்தால் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ. இங்கே வந்து
Bன்றது open set of tau dash ன்னு வர்றதுனால x belongs to the basis element of tau dash is contained in the open set. இங்கே எதை open setன்னு சொல்கிறோம், Bன்றது சொல்கிறோம். ஸோ x belongs to B dash is contained in Bன்னு சொல்லிடலாம். இது 1 implies 2ன்ற கண்டிஷன் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். Condition implies first condition. So second first prove பண்ணோம் அப்படின்னா let us assume that second condition to prove that first condition. Let us assume that second condition is for each x belongs to x and each base element B belongs to script B containing x, there is a basis element is B dash belongs to script B dash such that x belongs to B dash is contained in B. To prove that first condition is tau dash is finer than tau. அதோட notation என்ன? That is to prove that tau is contained in tau dash. So என்ன prove பண்ணலாம்? tauல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எடுத்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லணும், tau dashல இருக்குன்னு சொல்லணும். So if x belongs to u and let u belongs to tauன்னு எடுத்துட்டிங்கன்னா to prove that u belongs to tau dash. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்க்ளூஷன் வந்ததுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு எடுத்துட்டு ரைட் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டிங்கனாக்கா அந்த ப்ரூஃப் கிளியராக வந்துடும். If x belongs to u and let u belongs to tau அப்படின்னா என்ன அர்த்தம், uன்றது டோபாலஜிக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். u belongs to the topology tau. அப்போ டோபாலஜியில் ஒரு எலமெண்ட் வந்துச்சுனாலே அது என்ன அர்த்தம், u is an open set. அப்போ டோபாலஜியில் எந்த எலமெண்ட் வந்தாலும் அது பேர் ஓப்பன் செட். அப்போ இப்போ வந்து uன்றது ஓப்பன் செட்டாக மாறிடுச்சு. u ஓப்பன் செட்னா அப்போ பேசிஸ் எலமெண்ட் வச்சு வர ஓப்பன் செட் டெஃபினேஷன் என்ன, x belongs to b is contained in u. அப்போ x belongs to b is contained in u நம்மளோட அசம்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, let us assume thatன்னு அதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா x belongs to b is contained in u, அப்புறம் x belongs to b dash is contained in bன்றதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா x belongs to b dash is contained in u. அப்போ b dash uக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. b dash எந்த பேசிஸு, tau dashோட பேசிஸ். அப்போ uன்றது எங்கே கலெக்ட் ஆகும், tau dashல கலெக்ட் ஆகும். x belongs to b dash is contained in uன்னாக்க b dash இருக்கிற டோபாலஜியில் u கலெக்ட் ஆகிடும். அப்போ u belongs to tau dashன்னு வந்துடும். ஏற்கனவே நம்ம என்ன எடுத்திருக்கோம், uன்றது டோபாலஜியில் டவுவில் இருக்குன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறது u belongs to tau dashன்னு சொல்லியிருக்கோம். ஸோ tau dash is finer than tau. ஸோ செகண்ட் கண்டிஷன் implies ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். முன்னாடி நம்ம சொன்னது 1 implies 2, இப்போ 2 implies 1. ரெண்டுத்தையும் சேர்த்திங்கனாக்க 1ம் 2ம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெமாவுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த லெமாவுக்கான எக்ஸாம்பிளில் tau dash is finer than tauன்னு சொன்னோம் இல்லையா, அதே பேசிஸ்க்கு வரும்போது எப்படி வருது, b வந்து b டேஷோட பெருசாக வருது. இந்த சர்க்கிள் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸ்கிரிப்ட் bன்றது சர்க்குலர் ரீஜன்ஸாக இருக்கிற கலெக்ஷன், ஸ்கிரிப்ட் b டேஷ்ன்றது ரெக்டாங்குலர் ரீஜன்ஸாக இருக்கிற கலெக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி சர்க்கிள் பெரிய ரெக்டாங்கிளுக்குள்ளார வந்து கிடச்சிரும். அப்போ x belongs to b is contained in b dash condition வந்துருச்சு. அதே மாதிரி குட்டி ரெக்டாங்கிள் பெரிய சர்க்கிளுக்குள்ளார வந்து கிடைக்குது. ஸோ x belongs to b dash is contained in b. ஸோ bன்றது சர்க்குலர் ரீஜன்ஸாகவும் b டேஷ்ன்றது ரெக்டாங்குலர் ரீஜன்ஸாகவும் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சரை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் குட்டி சர்க்கிள் பெரிய ரெக்டாங்கிள் அதுமாரி குட்டி ரெக்டாங்கிள் அண்ட் பெரிய சர்க்கிள் வச்சு ரிலேட் பண்ணிங்கனாக்கா இந்த லெம்மாவோட ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். tau dash is finer than tau இருந்ததுன்னா x belongs to b dash is contained in bன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த பிக்சர்லேருந்து ஈஸியாக இந்த லெம்மாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், if script b is the collection of all open intervals in the real line, அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கிரிப்ட் bன்ற கலெக்ஷனை குள்ளற எல்லாமே என்னவா கலெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணுறோம். எதுலேருந்து, ரியல் லைன்லேருந்து எடுக்கிறோம். இப்போ ரியல் லைனில் இருக்க எல்லா ஓப்பன் இன்டர்வல்ஸையும் ஒரு கலெக்ஷனில் கொடுத்திங்கன்னா அதுதான் ஸ்கிரிப்ட் bன்ற பேசிஸ். இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி வந்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் த ரியல் லைன். இப்போ ரியல் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டோபாலஜி சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபாலஜி தான் இது. இஃப் ஸ்கிரிப்ட் b இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் a, b is equal to collection of all x such that x lies between a and b. x a க்கும் b க்கும் நடுவில் இருந்துன்னா அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாக கலெக்ட் பண்ணிங்கன்னா
we get open interval. இந்த open intervals எல்லா open intervalஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிங்கன்னா script Bன்ற basis கிடைக்கும். The topology generated by this basis is called the standard topology on the real line. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் பியில் எல்லாமே என்னவா கலெக்ட் பண்ணுறோம், ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணுறோம். ரியல் லைனில் இருக்கிற ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணுறோம். இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜியை ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் த ரியல் லைன் சொல்லலாம். செகண்ட் definition, if script B dash is a collection of all half open intervals of the form half open a comma b is equal to collection of all x such that x lies between a and b and x is equal to a. The topology generated by this basis script B dash is called the lower limit topology. எதுக்காக லோயர் லிமிட் டோபாலஜின்னு சொல்கிறோம்னா, அந்த லோயர் என் பாயிண்ட் ஏவை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதனால் அதை வச்சு இங்கே வந்து நேம் கொடுத்துருக்காங்க, லோயர் லிமிட் டோபாலஜி ஆன் த ரியல் லைன் ஆர். ஸோ இங்கே வந்து நம்ம ஆர் இஸ் கிவன் த லோயர் லிமிட் டோபாலஜினா, இனிமேட்டுக்கு லோயர் லிமிட் டோபாலஜின்னு நம்ம ஆன் த ரியல் லைன்னு கொடுத்தோம்னா ஆர்எல் அப்படின்ற நோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு டோபாலஜி என்ன சொன்னோம், ரியல் லைனில் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. செகண்ட் இப்போ சொன்னது லோயர் லிமிட் டோபாலஜி. ஸ்டாண்டர்ட் டோபாலஜினாக்க அதில் இருக்க பேசிஸில் இருக்க எலமெண்ட்ஸ் ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும். லோயர் லிமிட் டோபாலஜியில் இருக்கிறது எல்லாமே ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும். Third definition, let K denote the set of all numbers of the form 1 by n for n belongs to set of all positive integers z plus. இந்த n எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் z ப்ளஸ்லேருந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ கேன்ற செட்டு டிஃபைன் பண்ணுறோம். கேன்ற செட்டில் 1 by n வேல்யூஸாக கலெக்ட் பண்ணுறீங்க, வேர் n belongs to z ப்ளஸ்ஸாக வர்றது. இப்போ இதில் இந்த கேவை யூஸ் பண்ணி ஒரு பேசிஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்ட் பி டேஷ் பி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏ கமா பி அலாங் வித் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கமா பி மைனஸ் கே. ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷில் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம் வித் அந்த பர்டிகுலர் கண்டிஷன். அதில் இன்னும் செட்ஸ் என்ன செட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிலேருந்து மைனஸ் கேன்ற செட் வேல்யூஸையும் மைனஸ் பண்ணிடுறது. இப்போ மீதி இருக்கிற வேல்யூஸை மட்டும் வச்சு ஒரு கலெக்ஷன் கொடுத்திங்கன்னா ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷ்ன்ற ஒரு கலெக்ஷன் கிடைக்கும். இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி வந்து கே டோபாலஜி ஆன் ஆர். ஏன்னா இதில் கலெக்ட் பண்ணுறது நம்ம கேவை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் கொடுத்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோபாலஜி பேர் வந்து கே டோபாலஜி ஆன் ஆர். ஏ கமா பி மைனஸ் கேன்ற கலெக்ஷனில் வர்றதா நம்ம பேசிஸில் கொடுத்துருக்கிறதுனால அந்த டோபாலஜிக்கு பேர் வந்து கே டோபாலஜி ஆன் ஆர்னு சொல்லலாம். இனிமேட்டுக்கு ஆர் இஸ் கிவன் திஸ் டோபாலஜி அப்படின்னா தென் வி டினோட் இட் பை ஆர்கே. ஆர் எல் இருந்துன்னா லோயர் லிமிட் டோபாலஜி, ஆர்கேன்னாக்க கே டோபாலஜி. இப்போ ரியல் லைனில் நம்ம 3 டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா. ரியல் லைனில் 3 டோபாலஜி எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பேசிஸில் ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணிங்கனாக்க அந்த பேசிஸை வச்சு வர்ற டோபாலஜி இஸ் செட் டு பி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. செகண்ட் பி டேஷ் அப்படின்ற பேசிஸில் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணுறேன் ஏ கமா பி, ஏ இன்க்ளூட் பண்ணி. அப்படி கலெக்ட் பண்ணோன்னாக்கா அதை வச்சு வர்ற டோபாலஜி லோயர் லிமிட் டோபாலஜின்னு சொல்லலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கேன்ற செட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். கேயில் கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1 by n வேல்யூஸாக எடுத்துக்கிறீங்க, வேர் n பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ. அப்போ ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னாக்க ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏ கமா பி தான், பட் ஏ கமா பி மைனஸ் கேவோட இருக்கிற வேல்யூஸும் நம்ம அதில் இருக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேசிஸை வச்சு வர டோபாலஜி K topology. The topology generated by the basis script B double dash will be called the K topology on R. Lower limit topology க்கு RL and K topology க்கு RK என்ற notation நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜினாக்க ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி பேசிஸ் எலமெண்ட்ஸ், லோயர் லிமிட் டோபாலஜினாக்க ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏ கமா பி, ஏ இன்க்ளூட் பண்ணி இதை வச்சு வர்றது லோயர் லிமிட் டோபாலஜி. தேர்ட் வந்து கே டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி மைனஸ் கே இருக்கிற எலமெண்ட்ஸு, வேறு கேன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1 by n. இந்த மாதிரி இருக்கிற பேசிஸை வச்சு வர டோபாலஜி கே டோபாலஜி. இது எல்லாமே நம்மளுக்கு ரியல் லைனில் வர்ற டோபாலஜி. நெக்ஸ்ட்டு நம்ம லெம்மா 4 பார்க்கலாம். லெம்மா 4ல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரியல் லைனில் 3 டோபாலஜிஸ் டிஃபைன் பண்ணோம்ல, அந்த 3 டோபாலஜிக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த லெம்மாவில் பார்க்க போகிறோம்.
இந்த ரியல் லைனில் 3 டோபாலஜி என்னென்ன சொன்னோம்? ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, லோயர் லிமிட் டோபாலஜி, கே டோபாலஜி. இப்போ லோயர் லிமிட் டோபாலஜி, கே டோபாலஜி ரெண்டும் ஸ்டாண்டர்ட் டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரிசல்ட்டு. ஆனால் எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் அடுத்த ரிசல்ட்டு அதில் கொடுத்துருக்காங்க. The topologies of RL and RK are strictly finer than the standard topology on R but are not comparable with one another. அதாவது lower limit டோபாலஜியும் கே டோபாலஜியும் strictly finer than the standard topology. இப்போ பெட்டராக இருக்கும் but are not comparable with one another. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டேஷன் இதில் பார்த்துடலாம். டவ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, டவ் டேஷ்ன்றது லோயர் லிமிட் டோபாலஜி, டவ் டபுள் டேஷ்ன்றது கே டோபாலஜி அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா இல்லை டவ் டேஷ் டபுள் டேஷ் பி தி டோபாலஜிஸ் ஆஃப் ஆர், ஆர்எல் அண்ட் ஆர்கே ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கிளியராக ஞாபகம் வச்சுக்கலாம். டவுன்றது ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் இருக்கிறது எல்லாமே பேசிஸ் எலமெண்ட்ஸில் ஓப்பன் இன்டர்வல்ஸு. டவ் டேஷ்ன்றது லோயர் லிமிட் டோபாலஜி, அதில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். டவ் டபுள் டேஷ்ன்னு பார்த்திங்கனாக்க கே டோபாலஜியில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்ஸில் ஏ கமா பின்ற ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் கே வேல்யூ. கேன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1/n such that n belongs to z ப்ளஸ்ன்றது. ஸோ இந்த 3 நோட்டேஷன் கிளியராக ஞாபகம் வச்சுங்க. டவ் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, டவ் டேஷ்ன்றது லோயர் லிமிட் டோபாலஜி, டவ் டபுள் டேஷ்ன்றது கே டோபாலஜி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா லோயர் லிமிட் டோபாலஜிக்கும் ஸ்டாண்டர்ட் டோபாலஜிக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்றது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரூஃப். செகண்ட் பார்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னாக்க கே டோபாலஜி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அதை அடுத்த பார்ட்டில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் தட் லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படின்றதுக்கு டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவ் டேஷ்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் தட் டவ் இன்க்ளூடட் இன் டவ் டேஷ். அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி ப்ரூவ் பண்ணதில் டவுலேருந்து ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு டவ் டேஷில் இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு ரைட் சைடில் இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ டவ் தான் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு டவ் டேஷ் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கனாக்கா இந்த ரிசல்ட்டு கிளியராக வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டு டவுன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் என்ன மாதிரி பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கும்? டவுன்றது ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, அதில் இருக்கிறதெல்லாம் என்ன எலமெண்ட்டு? பேசிஸ் எலமெண்ட்டு ஓப்பன் இன்டர்வல்ஸ். So given a basis element a comma b for tau and a point x எல்லாமே நம்மளுக்கு a comma bல இருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா basis element half open x comma bன்றது for tau dash. tau dashல lower limit topologyல இருக்கிறதுலாம் half open interval. கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ரிசல்ட் என்னால் எழுத முடியும். x belongs to half open interval x comma b includes x is contained in a comma b. அப்போ பார்த்திங்கன்னா எப்படி வருது? x belongs to lower limit topologyல இருக்கிற basis element x comma b is contained in standard topologyல இருக்கிற basis element a comma b என்ற open interval. அப்படி எழுதிட்டோம்னா இப்போ தான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு தியரம். tau dash is finer than tau இருந்ததுன்னா x belongs to b dash is contained in b. ஸோ இந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணும்போது tau dash is finer than tau, அதாவது tau included in tau dashன்றது ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. இப்போ போன லெமாவை வச்சு தான் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தேன் டவ்வாக இருந்ததுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் பி. இப்போ நெக்ஸ்ட் அதில் நாட் கம்பேரபிள் வித் ஒன் அனதர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் ரிவர்ஸ் பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஆன் த அதர் ஹேண்ட் கிவன் த பேசிஸ் எலமெண்ட், இப்போ ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே நம்மளுக்கு அதுக்குள்ளார ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது. ஏன்னாக்கா நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல் பெரிய நம்பராக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஆஃப் ஓப்பனில் வரும்போது அந்த இதில் கலெக்ஷனில் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் கிவன் த பேசிஸ் எலமெண்ட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் எக்ஸ் கமா டி ஃபார் டவ் டேஷ். டவ் டேஷ்லேருந்து எடுத்தோம்னாலே லோயர் லிமிட் டோபாலஜின்றதுனால half open interval x comma d. There is no open interval a comma b that contains x. So that lies in x comma d என்ற half open interval. So இந்த மாதிரி reverse part வராதனால tau dash is strictly finer than tau தான் இருக்கும். So tau is included in tau dash.
அப்போ லோயர் லிமிட் டோபாலஜிக்கும் ஸ்டாண்டர்ட் டோபாலஜிக்குமான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? கே டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படின்றத சொல்லணும். இதே ரிசல்ட் தான், ஆனால் டவ் டேஷ் இருக்கிற இடத்துல டவ் டபுள் டேஷ் யூஸ் பண்ண போகிறோம். டவ் டேஷ்னாக்கா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணோம். கே டோபாலஜியில் டவ் டபுள் டேஷில் பார்த்தீங்கன்னா a, b மைனஸ் கே யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவ் டபுள் டேஷ். அதாவது டவுன்றது ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, டவ் டபுள் டேஷ்ன்றது கே டோபாலஜி. ஸோ கே டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்ற நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா டவ் இஸ் இன்க்ளூடட் இன் டவ் டபுள் டேஷ். நம்ம முன்னாடி சொன்ன அதே ஐடியா தான். லெஃப்ட் சைடில் ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு ரைட் சைடில் இருக்குதுன்னு சொல்லணும். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு டவ் இருக்குது, அதில் ரைட் சைடில் டவ் டபுள் டேஷ் இருக்குது. டவுன்றது ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்னு தெரியும். ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் இருக்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும்? ஓப்பன் இன்டர்வல். ரைட் சைடில் இருக்க கே டோபாலஜியில் இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? a, b மைனஸ் கே வேல்யூஸாக இருக்கும். ஸோ கிவன் எ பேசிஸ் எலமெண்ட் a, b ஃபார் டவ் அண்ட் எ பாயிண்ட் x ஆஃப் a, b, this same interval is a basis element for tau double dash that contains x. ஏன்னா k டோபாலஜியில் நம்ம ஓப்பன் இன்டர்வல் a, bயும் வரும், a, b மைனஸ் கேவும் வர்றதுனால அதே ஓப்பன் இன்டர்வல் இந்த இதுலேயும் இருக்குன்றதுனால tau clearly contained in tau double dashன்றது ஈஸியாக நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ ரிவர்ஸ் பார்ட்டு டவ் டபுள் டேஷில் இருக்கிறதெல்லாம் டவ்வில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வராது. ஏன்னாக்கா ஆன் த அதர் ஹேண்ட் கிவன் த பேசிஸ் எலமெண்ட் டவ் டபுள் டேஷ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். b is equal to -1, minus k for tau double dash and the point 0 of b, there is no open interval that contains 0 and lies in b. இப்போ bன்ற வேல்யூ -1, அப்படின்ற நம்பர் அந்த ஓப்பன் இன்டர்வல் எடுத்திருக்கோம். மைனஸ் கே வேல்யூ, கேன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1/n such that n belongs to z ப்ளஸ். அப்போ z ப்ளஸ்னால் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக வரும். 1/1, 1/2, 1/3 இது எல்லாமே கே வேல்யூஸில் வர்றது. அப்போ அந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு -1, மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 0ன்ற பாயிண்ட்டு பியில் இருக்கும். there is no open interval that contains 0 and lies in bன்றதுனால டவ் டபுள் டேஷ் வந்து அதில் இருக்கிறதெல்லாம் டவுக்குள்ளே வரும்னு சொல்ல முடியாது. ஸோ டவ் டபுள் டேஷ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவ். ஸோ டவ் இஸ் இன்க்ளூடட் இன் டவ் டபுள் டேஷ். இப்போ லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அண்ட் கே டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்னு சொல்லிட்டதுனால இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாதுன்றதையும் சொல்லிட்டோம். ஸோ பை த டெஃபினிஷன் ஆஃப் கம்பேரபிலிட்டி tau dash and tau double dash are not comparable with one another. Next definition, a subbase script S for a topology on X is a collection of subsets of X whose union equals X. ஃபஸ்ட்டு ஒரு செட்டுக்கு நம்ம டோபாலஜி பார்த்தோம், அதுக்கப்புறம் அதே செட்டுக்கு பேசிஸ் பார்த்தோம், அதே செட்டுக்கு இப்போ சப்பேசிஸ் பார்க்க போகிறோம். இப்போ மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன் நான் சொல்கிறேன். எக்ஸுன்ற செட்டுக்கு டோபாலஜிக்கு ஒரு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், பேசிஸ்க்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ சப்பேசிஸ்க்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அந்த ஒரு கண்டிஷன் பாருங்கள், அந்த பிங்க்கில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த அந்த சப்பேசிஸில் இருக்கிறதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். அதே தான் டோபாலஜியில் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான், பேசிஸ்லேயும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஆனால் டோபாலஜியில் 3 கண்டிஷன், பேசிஸில் 2 கண்டிஷன், இங்கே சப்பேசிஸில் ஒரே ஒரு கண்டிஷன் தான். கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டு அது எல்லாத்துக்கும் யூனியன் போட்டிங்கன்னா ஃபுல் செட்டே வந்ததுன்னா அது வந்து சப்பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்பேசிஸ் ஸ்கிரிப்ட் எஸ் ஃபார் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் whose union equals x. அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஸோ இப்படி இந்த கலெக்ஷன் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த கலெக்ஷன் இஸ் டு பி சப் பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். இப்போ பேசிஸு சொன்னோம்னா பேசிஸை வச்சு ஒரு டோபாலஜி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எஸ்ன்ற சப் பேசிஸை வச்சும் நம்ம டோபாலஜி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி சப் பேசிஸ் இஸ் டிஃபைன்ட் டு பி த collection of all unions of finite intersections of elements of script S. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்பிட்டரி யூனியன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் finite intersections of elements of script S.
ஸ்கிரிப்ட் எஸ்ஸில் இருக்க சப்பேசிஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சப்பேசிஸ் எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். அந்த சப்பேசிஸ் எலமெண்ட்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் போட்டு அது எல்லாத்துக்கும் யூனியன் போட்டிங்கன்னா அந்த வர்ற கலெக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி சப்பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு நான் ஒன்றா ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். James Monkus gives an excellent analogy for remembering how this goes in his topology in the page number 81. அதாவது இந்த ஆத்தர், இந்த டோபாலஜியோட ஆத்தர் வந்து எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது டோபாலஜிக்கல் ஸ்பேஸையும் ட்ரக் லோட் ஆஃப் கிராவலையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது திங்க் ஆஃப் தி பெபல்ஸ் as the basis elements of the topology. After the pebbles are smashed to dust, the dust particles are the basis elements of the new topology. The new topology is finer than the old one, and each dust particle was contained inside a pebble. அதாவது உங்களுக்கு ட்ரக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஜல்லி கல் இல்லை கூழாங்கல்லாம் நம்ம ஏற்றிட்டு போகிறாங்க, பெரிய பெரிய கல்லாக. அது எல்லாத்தையும் நீங்கள் சின்ன சின்ன கூழாங்கல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அது பேசிஸ் எலமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சின்ன சின்ன கூழாங்கல்லையும் திருப்பி ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் தூசு மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட்ஸ், அடுத்த சப்பேசிஸ் எலமெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிக்கிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய கல்லாக இருக்கிறது டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்ததுன்னா சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக கல்லாக நம்ம மாற்றும்போது பெபல்ஸ் மாதிரி மாற்றும்போது பேசிஸ் எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். பெபல்ஸ் வந்து திருப்பி ஸ்மாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன சின்ன பார்ட்டிக்கிள் டஸ்ட் மாதிரி கூட கிடைக்கும். அதை வந்து சப்பேசிஸாக நீங்கள் கொடுக்குறாங்க. இப்போ 3 விதமாக நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் டோபாலஜி இருக்கும், அப்புறம் பேசிஸை வச்சு ஒரு டோபாலஜி வரும், அப்புறம் சப்பேசிஸை வச்சு ஒரு டோபாலஜி வரும். அப்போ இந்த மூணுத்துலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூ டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஓல்டு ஒன். அதாவது லாஸ்ட்டாக கிடைச்ச டஸ்ட் பார்ட்டிக்கிளை வச்சு நம்ம திருப்பி கூழாங்கல்லில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நியூ டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஓல்டு ஒன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோபாலஜி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது சப்பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி கண்டுபிடிக்கிறது. அப்படி எல்லாமே எதோட மேட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு கூழாங்கல் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பெரிய கல்லை டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல்குள்ளே நம்ம வந்து பேசிஸ் எலமெண்ட்ஸாக எடுத்துங்க. அந்த கூழாங்கல்ல திருப்பி உடைக்கும் போது சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக கிடைக்கும் இல்லையா, அது வந்து சப்பேசிஸ் எலமெண்ட்ஸ். அப்போ சப்பேசிஸ்லேருந்து பேசிஸ்க்கு போகலாம், பேசிஸ்லேருந்து நம்ம டோபாலஜிக்கு போகலாம். அப்போ எல்லாமே உங்களுக்கு மோரார்லெஸ் ஈக்குவலாக கொண்டு வர முடியும். ஸோ நியூ டோபாலஜி இஸ் ஃபைனர் தேன் தி ஓல்ட் டோபாலஜி. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். டோபாலஜி ஆன் ஏ செட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸுன்ற செட்டுக்கு தான் டிஃபைன் பண்ணுறோம். டவுன்றது டோபாலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸுன்ற செட்டுக்கு டோபாலஜினாலும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் தான், பேசிஸ்னாலும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் தான், சப்பேசிஸ்னாலும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கல் கூழாங்கல் அப்புறம் திருப்பி சின்ன சின்ன கல்லாக பார்ட்டிக்கல் டஸ்ட் பார்ட்டிக்கலாக வர்றது, இந்த 3 மெயின்ற மாதிரி அர்த்தம். டோபாலஜின்றது பெரிய கல், பேசிஸ்ன்றது கூழாங்கல், சப்பேஸ்ன்றது திருப்பி அதை ஸ்மாஷ் பண்ணி வர சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இதை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ எக்ஸுன்ற எனி செட்டுக்கு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸுக்கு தான் புது புது பேர் கொடுக்குறோம், டோபாலஜி, பேசிஸ், சப்பேசிஸ். அந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பேர் டோபாலஜி. 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. ஒரே ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது சப்பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. இப்போ ஃபஸ்ட்டு டோபாலஜினா என்னன்றதை சொல்லலாம். எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ஆர்பிட்டரி யூனியன் அந்த செட்டுக்குள்ளார வந்திருக்கணும். ஃபைனைட் இன்டர்செக்ஷன் அந்த செட்டுக்குள்ளார வந்துடணும். இந்த 3 கண்டிஷனும் நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த கலெக்ஷன் இஸ் செட் டு பி டோபாலஜி. இதே இது பேசிஸ்க்கு சொல்லும்போது எக்ஸ்பி எனி செட்டு தான். அப்போ பேசிஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான். அப்போ அதுக்கு 2 கண்டிஷன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது போதும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அந்த பிக்சரை ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பேசிஸ் எலமெண்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் B3 வரும். அந்த B3 எதுக்குள்ளார இருக்கணும், இன்டர்செக்ஷனுக்குள்ளார வரணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு B3 இஸ் கண்டைன்ட் இன் B1 இன்டர்செக்ஷன் B2. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். பேசிஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பேசிஸ் எலமெண்ட்ஸ், டோபாலஜியில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் செட்ஸ்.
இப்போ தேர்ட் டெஃபினேஷன் சப் பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. சப் பேசிஸ்னால் என்னென்னு சொன்னேன், டோபாலஜிக்கு 3 கண்டிஷன், பேசிஸ்க்கு 2 கண்டிஷன், சப் பேசிஸ்க்கு ஒன்லி 1 கண்டிஷன். டோபாலஜிலையும் பேசிஸ்லேயும் அதே கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான், சப் பேசிஸ்லேயும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான். டோபாலஜியில் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் 3 கண்டிஷன்ஸ், பேசிஸில் collection of subsets which satisfies 2 conditions, subbasisல collection of subsets which satisfies only 1 condition அப்படின்னு பார்த்தீங்கன்னா the collection of subsets எல்லாத்துக்கும் யூனியன் போட்டிங்கன்னா வர்றது full செட்டாக இருக்கணும். A collection of subsets of X whose union equals X. The topology generated by the subbasis is defined to be the collection of all unions of finite intersections of elements of script S. இந்த 3 டெஃபினிஷனும் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா டோபாலஜியில் இருக்கிற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸுன்ற எனி செட்டுக்கு தான் நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோம், பேசிஸ் டிஃபைன் பண்ணுறோம், சப் பேசிஸ் டிஃபைன் பண்ணுறோம். எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான். ஆனால் கண்டிஷன் டோபாலஜிக்கு 3 கண்டிஷன் சொல்கிறோம், பேசிஸ்க்கு 2 கண்டிஷன், சப் பேசிஸ்க்கு ஒன்லி 1 கண்டிஷன். இது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், ஜே டுகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ், ஜேஎல் கெல்லி, ஸ்டீன் அண்ட் சுபாஷ், வில்லாட், இவங்க எல்லாருமே இந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.